திமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளின் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் லிபிகா. விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 தொகுதிகள் என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் தேமுதிக போட்டியிடக்கூடிய விரும்பும் தொகுதிகளுடைய உத்தேச பட்டியல் என்பது தற்போது வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக தேமுதிகவை பொறுத்தவரை விருகம்பாக்கம் தொகுதியிலும் அதே போன்று ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியிலும் போட்டியிடுவதற்காக அந்த இதை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று விருதுநகர், சாத்தூர், பண்ருட்டி, விருதாச்சலம், சேலம் மேற்கு மற்றும் ஆம்பூர், குடியாத்தம், எழும்பூருடைய தனி தொகுதி மற்றும் கும்மிடிப்பூண்டி, செங்கம், திருத்தணி மற்றும் சோளிங்கர், தர்மபுரி, அதே போன்று கெங்கவல்லி மற்றும் கடலூர் ஆகிய தொகுதிகளுடைய அந்த பட்டியல் என்பது வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக தேமுதிகவினுடைய தலைவர் மறைந்த விஜயகாந்த் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி கண்ட அந்த ரிஷிவந்தியம் தொகுதியும் கேட்கப்பட்டிருக்கின்றது. தேமுதிக சார்பில் தற்போது பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவருடைய மூத்த மகன் விஜய பிரபாகரன் இருவருமே போட்டியிடுவதாக தற்போது தெரிவிக்கக்கூடிய நிலையில் அந்த தொகுதி என்பது முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கடலூர் மற்றும் தர்மபுரி ஆகிய பகுதிகளிலேயும் தேமுதிகவிற்கு அதிக செல்வாக்கு என்று இருக்கின்றது. கடந்த திங்கட்கிழமை தேமுதிகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது நடைபெற்றது. அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துல தொடர்ச்சியாக தேமுதிகவிற்கு அதிக செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியல் என்பது தயார் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இந்த உத்தேச பட்டியல் என்பது முதற்கட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையில தேமுதிகவிற்கு அந்த இடங்கள் என்பது ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. நாளைய தினம் திமுகவுடன் பேச்சுவார்த்தை தொகுதிகள் எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து பேச்சுவார்த்தை செய்வதற்காக 5 கொண்ட குழுவை நியமிக்க இருக்கின்றார்கள். தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 2 தினங்கள்ல அந்த பேச்சுவார்த்தை என்பது முழுவதுமாக நிறைவடைந்து எந்தெந்த தொகுதிகள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது உள்ளிட்ட முழு விவரமும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லிபிகா.